இந்த ஆகஸ்ட் 6 உலகத்துல யாருமே மறக்க முடியாத ஒரு கருப்பு நாள். லட்சக்கணக்கான உயிர்கள் சாம்பலாச்சு. அப்படிப்பட்ட இந்த நாள் தான் ஹிரோஷிமா நாள். 1945 ஆகஸ்ட் 6ல் அமெரிக்கா ஜப்பான்ல இருக்க ஹிரோஷிமான்ற இடத்துல அணுகுண்டு வீசினாங்க. அந்த அணுகுண்டோட பேரு தான் லிட்டில் பாய். இதோட பேரு லிட்டில் பாய்னு இருந்தாலும் இதோட தாக்கம் ரொம்பவே பெருசா இருந்துச்சு. இந்த லிட்டில் பாய் ஒரு யுரேனியம் பேஸ்டு கன் டைப் வெப்பன். இதுல நியூக்ளியர் ஃபிஷன் நடந்ததுனால ஒரே ஒரு நொடியில 10 பில்லியன் டிகிரி செல்சியஸ் வெப்பத்தை உற்பத்தி செஞ்சது. இதனால 80,000 பேரோட உயிர் நெருப்புக்கு பலியாச்சு. இது நடந்ததுக்கு அப்புறமா நிறைய பேர் விஷவாயு கதிரியக்க நோய்களால இறந்தாங்க. இந்த நிகழ்வு நடந்து ரொம்ப வருடங்களுக்கு அப்புறம் கூட அங்க பிறக்கிற குழந்தைகள் மூளை குறைபாடு, உடல் பாகங்கள் வளராத நிலையில பிறந்தாங்க. இந்த சம்பவத்தோட அழுகுரல் நிக்கிறதுக்கு முன்னாடியே ஜப்பான்ல இருக்க நாகாசாக்கில அணுகுண்டு வீசினாங்க. ஹிரோஷிமா நாகசாக்கி சம்பவத்துல மட்டும் 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட சிவிலியன்ஸ் இறந்தாங்க. அது மட்டும் இல்லாம 10,000த்துக்கும் மேற்பட்ட சோல்ஜர்ஸும் இந்த விபத்துல இறந்தாங்க. உங்களுக்கு ஒரு கேள்வி, நாகசாக்கில பயன்படுத்தின அணுகுண்டோட பேர் என்னன்னு கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க.